ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெயகுருத ஜெயகுரு பரசுரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த ஆடி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 16/7/2026 வியாழக்கிழமை இரவு 11 மணி 37 நிமிஷத்துக்கு திருக்கணிதப்படியும் வாக்கியப்படி வந்து 17/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கும் மக நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து உங்களுக்கு பிறக்குது. ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய அற்புதமான பலன்கள் தான். குரு மறைஞ்சாலும் நிறைந்த பலன்கள் தான் உங்களுக்கு செய்வாரு. ஏன்னா குரு 6ல இருந்து 2 பாக்குறாரு. வருமானத்துக்கு பிரச்சனை இல்லைங்க. மத்தபடி எல்லா விஷயத்தையும் நீங்க தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான். ராகு உங்க ராசியில இருக்க வரைக்கும் அப்பப்போ டென்ஷன். வருடம் ஃபுல்லா டென்ஷன்லாம் இருக்காது. அப்பப்போ டென்ஷன். கும்ப ராசிக்கு கஷ்டங்கள், டென்ஷன் இதெல்லாம் புதுசா எல்லாமே ஹேண்டில் பண்ணக்கூடிய ராசி தான் இது. கும்ப ராசிக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, வடிவேலு ஒரு படத்துல சொல்ற மாரி வந்து எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான். இவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாரி, இவருக்கு வந்து அதிகமான சக்தி இருக்கு, மன வலிமை இருக்கு. கும்ப ராசி வந்து ஒரு பிரபஞ்ச ராசின்னு நான் சொல்லியிருப்பேன்ல. அதனால வந்து இவங்க கும்பராசிக்கு மட்டும் எல்லாவித சக்தியும் இருக்கு. அதனால இவங்கள எவ்வளோ வேணா கஷ்டப்படுத்தலான்னு இந்த ராகு வந்து பாடா படுத்திக்கிட்டு தான் இருக்கு. ஆனாலும் அம் எவ்வளோ கஷ்டங்களா இருந்தாலும் சமாளிச்சு தான் ஆகணும் அப்படிங்கக்கூடிய இயற்கையா நீங்க வந்து பிராக்டிகலா எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கனால இது உங்களுக்கு புதுசு இல்ல. கவலைப்படாதீங்க. ஆனா இந்த மாசம் உங்களுக்கு நல்லா இருக்கு. வருமானத்த பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்ல. எவ்வளோ வருமானம் வந்தாலும் அத நீங்க சுப விரயமா மாத்திக்கங்க. குரு 12ஆம் வீட்ட பாக்குது. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு வீடு அமையறது, ஒரு இடம் வாங்குறது, நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம். அந்த பிசினஸ்க்காக இடம் வாங்குறது அல்லது சொந்தமா வீடு கட்டுறது, வாகனங்கள் பிராப்தம் இந்த மாரி விஷயங்கள்லாம் நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. தொழில் ஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. நல்ல அதிர்ஷ்டம் தான். செவ்வாயும் புதனும் சேர்றது 5ஆம் இடத்துல புதன் இருந்து ஆட்சி பெறுறாரு. அதனால அது ஒரு நல்ல அமைப்பு. ஆட்சி பெற்ற செவ்வாய் ஆட்சி பெற்ற புதன் கூட செவ்வாய் சேரக்கூடிய அமைப்பு வந்து நல்ல ஒரு யோக பலன்னு வச்சுக்கோங்களேன். 3, 10 கூடையவர் அவர் வந்து 5ஆம் இடத்துல சேர்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. அது கூட வந்து என்னன்னா, நீங்க வெளிநாடுகளுக்குலாம் சென்று உங்களோட பிசினஸ டெவலப் பண்றது. ஒரு பிசினஸ் விஷயமா வெளிநாடுக்கு போறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே மாரி வெளிநாட்டுல இருந்து ஆர்டர் வர்றது, வெளிநாட்டு பணம் உங்களுக்கு வர்றது, இந்த மாரி விஷயமும் நடக்கும். ஆனா பிசினஸ டெவலப் பண்றது, இந்த ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த கட்ட ஸ்டேஜ்க்கு எடுத்துட்டு போறது, இது எல்லாத்துக்கும் கும்ப ராசிக்கு இந்த டைம் சூப்பரா இருக்கு. நீங்க டெவலப் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் இதுக்காக ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட்னா எழுதி பார்க்கணும். என்ன செய்யலாம்? அடுத்தடுத்து என்ன பண்ணலாம்? அப்படின்னு நேரம் ஒதுக்கி நீங்க செய்யும்போது கட்டாயம் டெவலப் ஆயிருவீங்க. அதாவதுங்க, கிரகங்கள் நமக்கு கஷ்டத்த குடுக்குதுன்னு நெனச்சிருச்சுன்னா, கட்டாயம் குடுத்து தான் தீரும். அதுல வந்து எந்த மாற்றமுமே கிடையாது. ஆனா, அந்த கஷ்டத்த நீங்களே வாலண்டரியா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப சூப்பரா இருக்கும். என்ன கஷ்டத்த வாலண்டரியா ஆனா நம்ம வந்து நோகாம நோம்பி கும்பிடணும்னு நெனைப்போம். என்ன கஷ்டம் அப்டின்னா, இரவு பகல் தூங்காம என்னங்க, அதாவது டைம் தூங்குறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல, அந்த டைம மட்டும் எடுத்துட்டு மீதி டைம் எல்லாம் ஏதாவது ஒரு வேல செஞ்சுகிட்டே இருங்க. அது வந்து கஷ்டமா தான் இருக்கும். நம்ம வந்து திடீர்னு நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வெளியில கூப்பிடுவாங்க. அத கட் பண்ணிட்டு, அத வந்து தியாகம் பண்ணிட்டு என்ன செய்யணும்? உங்க வளர்ச்சிக்காக நீங்க பாடுபடணும். அவ்வளதான். நெறைய பேர் வந்து கும்ப ராசியா இல்ல இது துன்ப ராசியான்னு தான் என்ட்ட கேட்கிறீங்க. கும்ப ராசிக்காரங்களும் இப்படிதான் கேட்கிறீங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம். இது துன்ப ராசி கிடையாது. கும்ப ராசி தான் நீங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. உங்களுடைய கஷ்டங்கள வாய் விட்டு சொல்லாதீங்க. ஏன்னா நீங்க நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம்ன்னு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க. கட்டாயம் நல்லா இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, கொஞ்சம் கடுமையா உழைச்சு, சில விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது 100% உறுதியாக இருக்கும். அவ்வளவுதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, பணம் சம்பாரிச்சா, அந்த பணத்த வச்சு எல்லா விஷயங்கள்லயுமே நீங்க வந்து சேலஞ்ச் பண்ண முடியும். எல்லா விஷயமும் உங்களுக்கு உங்க மயமாக்கிக்க முடியும். உங்களுக்கு வந்து ஒரு உறவு இப்ப விட்டுட்டு போதுன்னா, அதுதான் மிகப்பெரிய கவலையாக இருக்கும். ஆனா அந்த பணம் இருக்கு. நீங்க பணக்காரனா இருந்தா அந்த உறவே உங்கள விட்டுட்டு போகாது. இதுதான் என்னுடைய பாயிண்ட்டா நான் சொல்றது. பிசினஸ டெவலப் பண்றதுக்கு இது சூப்பரான டைமு. 6ஆம் இடம்ங்க. 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்குங்க. குரு வந்து உச்சம் பெறுறாரு. 2ஆம் இடம் வருமான ஸ்தானத்த பார்க்கிறாரு. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்த பார்க்கிறாரு. அப்ப தொழில் ஸ்தானத்த வந்து இந்த டைம்ல நீங்க வளர்க்கலைன்னா, எந்த டைம்ல வளர்க்க முடியும்? அதனால கஷ்டம் இருக்க தான் செய்யும். வலி அது வேற டிபார்ட்மெண்ட். வளர்ச்சி அது வேற டிபார்ட்மெண்ட்ன்னு அங்கங்க செப்பரேஷன் பண்ணி நீங்க வந்து டெவலப் ஆயிக்கணும். வேற வழியே இல்ல. ஒரு பக்கம் வலிக்கும்.
சண்டை சச்சரவுகள், குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல சண்டை போடுவாங்க. அதே மாரி காசு, பணம் வரணும் வரணும்னு நீங்க நெனச்சுட்டு இருப்பீங்க. வரக்கூடியவங்க, குடுக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாயி லாக் ஆயிக்கும். இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரத்தான் செய்யும். ஆனா அது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க டெவலப்மெண்ட்ட நோக்கி உங்களோட உழைப்ப போட்டுக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் 100% வேலை செஞ்சுரும். ஏன்னா சனி 2ஆம் இடத்துல இருக்காருங்க. சனி 2ஆம் இடத்துல இருக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு என்ன செய்வாரு அப்டின்னா, அந்த பணத்த வராம அதாவது ஒரு இரும்பு கேட்டு போட்டு என்ன செஞ்சுருவாரு அவரு, இரும்பு தானே சனி. அதனால அவரு லாக் பண்ணிருவாரு. ஆனா இரும்பு எவ்வளோ பெரிய கடினமான இரும்பா இருந்தாலும் உப்பு தண்ணீல அரிச்சு தான் ஆகும். அதோட பலத்த இழந்து தான் ஆகும். அதத்தான் நான் உங்கள செய்ய சொல்றேன். அப்ப அந்த இரும்ப தகர்க்கணும்னா உப்பு தண்ணி, வேர்வை சிந்த சிந்த ஓடுங்க. அதுக்கு நான் ஸ்வெட் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரல. அதிகமா உழைங்க. கட்டாயம் சனியுடைய கர்மா 0 ஆயிடும். கேட் ஓப்பன் ஆயிரும். காசு பணம்லாம் வந்துரும். டெவலப்மென்ட் அப்படிங்கிறது 100% உறுதிங்க. நீங்க வந்து ஒரு பிசினஸாக இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, 6ஆம் இடம்ங்கிறது உத்தியோக ஸ்தானம். அதுல வந்து ஒரு கிரகம் உச்சமா இருக்கனால ப்ரமோஷன் கிடைக்கும். வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இது அற்புதமான டைமுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம். நீங்க வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போறது, நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஊரே பேசுற அளவுக்கு நல்லபடியா தான் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ஊரே போற்றி புகழும். அந்த அளவுக்கு பேப்பர்ல நியூஸ்ல வர்றது, மீடியாஸ்ல வர்றது, செல்ஃபோன்ல வர்றது, இந்த மாரி செய்யக்கூடிய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்னால அதுக்கு ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும். பேரு, புகழ் வரும். அதுக்கு உண்டான விஷயத்த நீங்க தான் கிரியேட் பண்ணணும். ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்துட்டு அவங்களுக்கு வருது நமக்கு வரலன்னு சொல்லக்கூடாது. நீங்க என்ன செஞ்சீங்க? உங்க பேரு நல்லபடியா ரீச் ஆகுறதுக்கு நீங்க என்ன உழைப்ப போட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அத தான் செய்யுங்கன்னு சொல்றேன். கும்பராசிக்காரங்களுக்கு வந்து என்னன்னா, கொஞ்சோண்டு ஸ்டார்ட்டிங் ட்ரபிள். ஆனா அவங்கள ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டா மிகப்பெரிய லெவல்ல வந்துருவாங்க. இத அடிக்கடி சொல்லியிருக்கேன். கும்பராசி ஒரு பிரபஞ்ச ஆற்றல் மிக்க ராசி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் இவ்வளோ தூரம் ஓடுங்கன்னு சொல்றது. முக்கியமா வந்து சதய நட்சத்திரக்காரங்களுக்குலாம் நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. ராகு உங்களுடைய நட்சத்திரத்திலருந்து கீழ வந்துட்டே இருக்காரு. பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகக்கூடிய டைம் தான். அதனால இன்னும் நீங்க உங்களோட இலக்க வைக்கிற நகர்த்தி அங்க வந்து அடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 10 ஸ்டெப் தான் இருக்குதுங்க. அந்த 10 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் நீங்க தான் டாப் அப்படிங்கிற மாரி. ஏன்னா ப்ரமோஷன்ஸ் இது எல்லாமே தேடி வரும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கு. கல்வி ரொம்ப அற்புதமா இருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து நல்ல அமைப்புகள்ல படிப்பாங்க. ஞாபக திறன் அதிகமாகும். படிப்புல நல்ல ஆர்வம் வரும். படிச்சு முன்னேறணும்னு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கும்பராசில இருக்கவங்களுக்குலாம் நல்ல உத்வேகம் வரும். டீச்சர்ஸ் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த நேரத்துல வந்து எல்லா டீச்சர்கள்ட்டயும் ஆசீர்வாதம் வாங்கி பழகுங்க. ஏன் அப்டின்னா, குரு மறைஞ்சிருக்கு. அப்ப குரு மறையும்போது, குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, அவங்கள வந்து என்னன்னா அவங்களுக்கு என்ன சொல்றாங்களோ, அதுக்கு ஒபே பண்ணி நடக்கிறது, இந்த மாரி செய்யுங்க. கட்டாயம் கல்வியில நீங்க முன்னுக்கு வந்துருவீங்க. படிக்கிறதோட மட்டும் இல்லாம, டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்க, அவங்க எப்படி நம்மள வந்து அ அ இது பண்றாங்க, வழி நடத்துறாங்க அப்படிங்கக்கூடிய விஷயங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். உயர்கல்வியில இருக்கவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கு. நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் வாங்குறது, நல்ல மதிப்பெண்கள் வாங்கி தேர்ச்சி பெறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கும்ப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள்ங்க. நல்ல விஷயங்கள் நெறைய அமைப்புகள் இருக்கு. அதாவது நீங்க எத தொட்டாலும் சக்சஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. நீங்க உங்களுடைய கூடுதலான முயற்சிகள் போடுங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு ரெகக்னைஸ் இல்லைன்னா கூட குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருந்தாலே நீங்க நெறைய விஷயங்கள்ல சாதிக்க முடியும். இவ்வளோ நாள் இருந்த விஷயங்கள் இனிமேல் உங்களுக்கு இருக்காது. அந்த கஷ்டங்கள்லாம் இருக்காது. கஷ்டங்கள் அப்படியே கரைஞ்சுகிட்டே வருது. உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த லெவல்ல வந்து வளர்ச்சி தான். ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. அதே மாரி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன அப்படின்னா, கணவர் வழி வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி பிரச்சனைகள் அல்லது வந்து உங்க நண்பர்கள் கிட்ட பிரச்சனை, இந்த மாரி அமைப்புகள குடுக்கும். ஆனா, அது வந்து எல்லாம் டெம்பரவரி தான். பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. குரு 6ஆம் இடத்துல இருக்கும்போது, பிரிந்தவர்கள் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க. வாக்கு ஸ்தானத்துல வந்து சனி இருக்கு. அத ஸ் ரா இது ராகு வந்து உங்களுடைய ராசியில இருக்கு. 7ஆம் இடத்துல கேது இருக்கு. இதெல்லாம் என்ன அப்டின்னா, கோவத்த அதிகப்படுத்துறது, தேவையில்லாம உங்கள வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்க பேச தூண்டி, அதனால நீங்க வார்த்தைகள விடுறது, உங்கள அறியாம தவறான வார்த்தைகள விடுறது, அந்த வார்த்தைய புடிச்சிட்டு, "நீ இப்படி சொன்னனால தான் நான் இப்படி ரியாக்ட் பண்ணேன். நீ எனக்கு வேண்டாம். இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணிக்கலாம்." இந்த மாரி உங்களுக்கு எமோஷனலா எல்லா விஷயத்தையும் செய்ய தூண்டுவாங்க. நீங்க எமோஷனலா ஆகாதீங்க. உணர்வுகள கட்டுப்படுத்தி
நெறைய மெடிடேஷன் பண்ணுங்க. நீங்க மிகப்பெரிய லெவல்ல சாதிக்கலாம். யாரு உங்களை விட்டு போனாங்களோ, அவங்க உங்களைய உயர்ந்த லெவல்ல பார்ப்பாங்க. அந்த ஸ்டேஜுக்கு மிகப்பெரிய லெவல்ல நீங்க மாறிருவீங்க. அந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்குது. மனச ஒருநிலைப்படுத்தி, உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தையோ, அல்லது நீங்க என்ன ஆகணும்னு நெனைக்கிறீங்களோ, அத நெனச்சு தியானம் பண்ணும்போது, நீங்க உதாரணமா ஒரு யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க. கலெக்டர் ஆகணும்னு நெனைக்கிறீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க என்ன வேணா ஆகலாம். அது மாரி நீங்க அத நெனச்சுக்கிட்டு, மனசுல மனசுல அத வந்து பதிய வச்சுக்கிட்டு, மேனிஃபெஸ்டேஷனோ, மெடிடேஷனோ ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. கட்டாயம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி பண்ணும். நீங்க என்னவோ ஆகணும்னு நெனைக்கிறீங்களோ, அதுக்கு உங்களைய வழிநடத்தி கூட்டிட்டு போகும். அதனால கட்டாயம் நீங்க ட்ரை பண்ணணும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த முயற்சியே வந்து கிரகங்கள் மட்டும் இல்ல, பிரபஞ்சமும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி, அதுக்கு கூட்டிட்டு போய் உங்கள சக்சஸ் பண்ண வச்சுரும். அவ்வளவுதான். நீங்க கொஞ்சம் முயற்சி போட்டீங்கனாலே போதுமானதுங்க. கும்ப ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கு. தொட்ட விஷயங்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கும். நெறைய வாய்ப்புகள் தேடி வரும். விருதுகள் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய நிகழ்ச்சிகள்லாம் நெறைய பேத்துக்கு வந்து சினிமா வாய்ப்புகள் கிடைக்கும். காசு, பணம் அதிக லெவல்ல சேர்க்க முடியும். நல்ல கோடீஸ்வர யோகம் உண்டு. கும்பராசியில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி இருக்கு. நெறைய வந்து என்னன்னா, உயர் அதிகாரிகளுடைய சப்போர்ட் கிடைக்கும். அதே நேரத்துல நெறைய ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். சில பேருக்கு நீங்க எந்த இடத்த விரும்பலையோ, அந்த இடத்துல போய் கிடைச்சிரும். திரும்ப மறுபடியும் ட்ரை பண்ணீங்கன்னா, மறுபடியும் இன்னொரு இடத்துல நீங்க விரும்பின இடத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே நிதானமா கையாளணும். கும்ப ராசிக்காரங்களுக்கு அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கு. அதே நேரத்துல ராகு வந்து நயவஞ்சகம் புடிச்ச ஆட்கள கூட்டிட்டு வந்து உள்ளுக்குள்ள விட்டுரும். அங்கெல்லாம் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களோட எதிரிகள பக்கத்துல வச்சு தான் நீங்க எல்லா விஷயமும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்கங்கிறத உணர்ந்து செயல்படணும். அப்பதான் நீங்க தப்பு செய்யும்போது ரொம்ப நிதானமா வந்து யோசிச்சு இத செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். ஏன்னா ராகு உங்க ராசியில இருக்கு. அதனால நீங்க தப்பே செய்யலனாலும் மாட்டி விடுறதுக்கு தான் உங்க கூட இருக்கவங்க முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய வளர்ச்சி, நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய திறமைகள், அது மூலியமா வரக்கூடிய பேர், புகழ் அவங்க விரும்பல அப்படிங்கக்கூடிய விஷயத்த ஞாபகம் வச்சுக்கங்க. இல்லைன்னா ஈஸியா உங்கள கை காமிச்சு மாட்டி விட்டுட்டு போயிருவாங்க. அதனால ரொம்ப கவனமாக செயல்படணும். ப்ரமோஷன் கிடைக்கும். காசு பணம்லாம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும், குருவோடைய பார்வையும் 2ஆம் இடத்துக்கும் இருக்கறனால, காசு, பணம் அப்படிங்கிறது கும்பராசிக்கு அதிகமாக வரும். அதனால கவலையே வேண்டாம். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, கும்ப ராசிக்கு வந்து குடும்பத்துல வந்து அடிக்கடி பிரச்சனைகள் வரதுக்கு உண்டானது. அல்லது இனம் புரியா கவலைகள், பண மன நெருக்கடி, அ ஏதோ ஒரு பயங்கள் அந்த மாரி விஷயங்கள்லாம் வரும். துர்க்கை வழிபாடு பண்ணிக்கங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. குருநாதர் வழிபாடு, சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடுகள் இதெல்லாம் பண்ணிக்கங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாரி கும்ப ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டத்துல எல்லா விஷயத்தையுமே வந்து என்னன்னா நிதானமா செயல்படுத்தணும். ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல வந்து சனி இருக்குங்க. வாக்கு சனி கோப்பை குலைக்கும். ஏதாவது ஒரு விஷயத்த பேசும்போது பேச்சினால வந்து உங்களுடைய வளர்ச்சிகள் பாதிக்கப்படலாம். நீங்க ஏதாவது நல்லதா கூட பேசினா, அத கூட ட்ரோலா பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அல்லது நீங்க வேற யார் பத்தியாவது ஃபோன்ல பேசிட்டு இருக்கும்போது, அது ரெக்கார்ட் ஆகி அதனால பிரச்சனைகள் இருக்கு. கும்ப ராசிக்காரங்க அரசியல்வாதிகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு குருபலம் இல்ல. வாக்குஸ்தானத்துல சனி இருக்கு. உங்களுடைய ராசியில ராகு இருக்கு. இதெல்லாமே வந்து என்னன்னா, வளர்ச்சி குடுக்குற மாரி குடுத்து, அப்படியே அதல பாதாளத்துக்கு தள்ளிட்டு போயிடும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். மக்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட, சிறைவாசம் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. ரொம்ப இந்த காலகட்டத்தில ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அஸ்ட்ராலஜர்ட்ட கேட்டு அதுக்குண்டான பரிகாரங்கள், யாகங்கள், பூஜைகள்லாம் நீங்க பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப ராசிக்கு பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சொத்து சேர்க்கை அப்படிங்கிறதும், பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து இவ்ளோ நாள் இருந்தது படிப்படியா குறைஞ்சிட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். சுப்ரஜா சுரேஷ்குமார், டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர், கோவையிலிருந்து. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆடி மாத பலன்கள். சூரியன் நம்மளுடைய கடகத்துல இந்த மாதம் ஃபுல்லா இருக்க போறாரு. ஸோ அதை தான் வந்து ஆடி மாத பலன்கள் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ திருக்கணிதம்
படி வந்து பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி நைட்டு 11:37க்கு பயிற்சி ஆகிறார். அதாவது நம்மளுடைய சூரியன் வந்து கடகத்துக்கு வருகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி 17ஆம் தேதி காலையில 7 மணிக்கு அவர் வந்து மாறுறார். ஓகே. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா, ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் தோன்றுது அப்படின்னா, ஆடி வெள்ளி சொல்லலாம். அதே மாதிரி வந்து பெரியவர்களுக்கு தன்னுடைய கடமைகளை செய்யக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா வந்து ஆடிப்பெருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே வந்து ஆடி மாத பலன்கள். முக்கியமான கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்ல போனா ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து சுக்கிரன் கன்னிக்கு போய் நீசமாகிறார். செவ்வாய் வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வராரு. ஸோ முக்கியமான பயிற்சிகள் சூரியன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாக வந்து ஆடி மாசத்துல இருப்பாங்க. இப்போ சூரியன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வராரு. அப்போ தசாபுக்தி காலங்கள் நம்ம மெயினாக எடுத்துப்போம். இது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம்தான். சூரிய திசை அப்படின்ட்டு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு தசாபுக்தி காலம் நடக்கும். அப்போ சூரிய திசை யார் யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின்படி நம்மளுடைய குரு ஆல்ரெடி வந்து அந்த இடத்துல பயிற்சி ஆயிட்டார், உச்சமாகிறார், அதிசாரமாகிறார். அவர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு இந்த மாதத்தில் நம்மளுடைய சூரியன் போய் வந்து கூட இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா குருவும் சூரியனும் சேர்க்கை சேரும்போது பெரிய மாற்றங்கள் வரும். ஓகே, உலகளாவிய விஷயங்கள்ல என்ன மாதிரியா மாற்றங்கள் வரும்? தசாபுக்தியா இருக்கட்டும், அந்தரமா இருக்கட்டும், சூட்சமமா இருக்கட்டும், யாருக்கெல்லாம் சூரியன் வலுத்திருந்து சூப்பரா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த உலகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு. ஸோ குருவும் சூரியனும் இருக்கும்போது இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கப்புறமா வந்து அரசியலாக இருக்கட்டும், அரசாக இருக்கட்டும், மக்களுக்காக நிறையா புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான பிளானிங் ஸ்டார்ட் ஆகும். குரு அப்படிங்கிறனாலே மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம். அங்க சூரியன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைமை. அப்போ வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகள் இந்த அரசால் ஏற்கப்படும், செயல்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகே. இப்போ அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வந்து சுக்கிரன் நீசமாகிறார் அப்படின்னு சொல்றோம். சுக்கிரன் அப்படின்னா பொதுவா யார்? இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து இப்போ ஒவ்வொரு ராசினருக்கு பார்க்கும்போது சுக்கிரன் யார் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக சுக்கிரன் எந்த இடத்துல நீசமாகிறார் அப்படின்னா புதனுடைய வீட்டில் கன்னி அப்படிங்கிற ஒரு பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீசமாகிறார். அப்போ என்னன்னா நிதிநிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள், மாற்றங்கள். இப்போ நீங்கள் இந்த பேங்க்ல டெபாசிட்ஸ் எல்லாம் பண்றீங்க பார்த்தீங்களா, அதுல வந்து ஒரு பெரிய மாற்றங்கள். இது எல்லாமே வந்து நிறைய ஒரு என்ன மாதிரி திட்டங்கள், அது வந்து மக்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது வந்து அந்த திட்டங்கள் வந்து செயல்படும் போது ஒரு சில பேருக்கு ஃபேவரா இருக்கும், ஃபேவரா இருக்காது. ஸோ இந்த மாதிரியான புது நிலை மாற்றங்கள் வந்து வரப்போகுது. ஏன் சடனா இந்த மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்னா ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்து யார் வரப்போறாருன்னா செவ்வாய் வர்றாரு. இதுல வந்து ஆல்ரெடி வந்து கடகத்துல புதன் வந்து வக்ரமா இருக்கார். அவர் வந்து வக்ர நிவர்த்தியாய் திரும்பவும் வந்து புதனோட வீட்டுல போய் ஆட்சி ஆகிறார். ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் புதன் சேர்க்கையாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னா சடனா ஒரு மாற்றங்கள் நிதி நிலைகளை கொண்டு இந்த வருடத்துல இந்த மாதத்துல நடக்க போகுது. ஸோ இந்த மாதத்துல வந்து நிறைய இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் வந்து மக்கள் நலனுக்காக அரசால் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம போக போக பார்க்கலாம். அடுத்ததா வந்து சனி வக்ரமாயிருக்கார், ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்தில் வக்ரமாயிருக்கார். அப்போ எந்த மாதிரியான வீட்டில் நீர் நிலம் சரிவது எல்லாமே உங்களுக்கு காம்பினேஷன் வரும். அப்போ என்ன அப்படின்னா யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த தண்ணி சைடெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆறு, குளம், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நிறைய ஆபத்துக்கள் இந்த மாதம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும்.
ஏன்னா தேவையில்லாத ஒரு விபத்துக்கள், அதே மாதிரி வந்து உலகளாவிய விஷயங்கள நான் ஜென்ரலா பேசுறேன். ஸோ நிறைய விபத்துக்கள், அதே மாதிரி குரு வந்து உச்ச வீட்ல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப சூரியனோட அவர் வந்து என்ன ஆகுறாரு? அஸ்தங்கமாகுறார். அப்ப அஸ்தங்கம் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நகை விலை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே கம்மியாகும். ஸோ இந்த டைம்ல அது அப்படியே கம்மியாயி செப்டம்பருக்கு மேல பூம் ஆகும். அதற்கான ஒரு விஷயங்கள் இதெல்லாமே இப்போ தங்க நகை கொண்டு சில மாற்றங்கள் வரும். யூசுவலாவே அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். மோஸ்ட்லி கம்மியாகிறது நீங்க பார்ப்பீங்க. ஸோ யாருக்கெல்லாம் நகை வாங்கணும்னு பிளான் இருக்கு அப்படின்னா, இந்த ஆடி மாதத்தில் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். சரி, இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கும்ப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி வந்து லக்னாதிபதியும் சரி 12க்குரியவரும் 2ஆம் இடத்துல போய் வக்ரமாயிருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு 3க்குரியவரும் 10க்குரிய சுக்கிரன் இப்போ போய் நீசமாகிறாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் சரி, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானமும் சரி, குடும்பஸ்தானம், வருமானம் இதெல்லாமே போய் சூரியனோட போய் எங்க இடத்து 6ஆம் இடத்துல போய் அஸ்தங்கமாகுது. கூட யார் இருக்காங்க அப்படின்னு 7க்குரிய சூரியன் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் இருக்கு. என்ன ஒரு டெட்லி ஒரு காம்பினேஷன் தான் சொல்ல முடியும். 5ஆம் இடத்துல போய் செவ்வாய் புதன். ஓகே, நம்ம இது எப்படி எடுத்துக்கலாம், எப்படி சொல்லலாம்? ஏன்னா கும்பத்துக்கு மட்டும் அந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. அப்போ 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்காரகன் போய் நீசமாகும் போது தொழில்ல நிறைய டிஃப்ரெண்ட் நல்ல லாபம் பார்த்துட்டு இருப்பீங்க. நிறையா செலவுகள் பார்ப்பீங்க. இப்போ லாபமா செலவான்னு கேட்டால் செலவு ஜாஸ்தியாக இருக்கும். வருமானத்துக்குரிய ஸ்தானம் போய் என்ன ஆகுது? சூரியனுடன் கூட சேர்ந்து 6ஆம் இடத்துல போகும்போது பார்ட்னர்ஷிப்குள்ள பிரச்சனை. பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எல்லாருமே விலகியிருப்பாங்க. இது எல்லாமே கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். வேலைக்கு எல்லாமே ட்ரை பண்ணியிருப்பீங்க. அந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, உங்களுடைய மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கோங்க. அவங்க ஏதாவது வந்து ஒரு இழுபறி பிரச்சனை கொடுப்பாங்க. தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஒரு சில கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வந்திருக்கும். அதில் வந்து இந்த மாதத்தில் வந்து வரவு வந்தாலுமே ஈக்குவலாக இருக்குமே தவிர லாபத்தை பார்க்க முடியாது. இந்த ஒரு மாதம் மட்டும்தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரக நிலைகள் மாறும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் மாறும். என்ன திடீர்னு நல்லா தானே பிஸ்னஸ் போயிட்டு இருந்தது, எனக்கே இப்படி நடக்குது அப்படின்ட்டு சில கேள்விகள் கும்பம்க்கு இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கும். அப்போ வந்து ஏன்னா நிறைய காம்பினேஷன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கு. நம்ம நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட் கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. இதற்கான நிறைய பரிகாரங்கள் இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த பொதுவா இப்போ கோச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே கிரகங்கள் இப்போ வந்து உங்களோட சுய ஜாதகத்தில் அவங்கள எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அதனுடைய பலன்கள் அந்த பாவத்துக்கு உண்டான அந்த விஷயங்கள் மட்டுமே இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குமே தவிர மற்றது எதுவும் பண்ணாது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ சாப்பாடு உணவகம் அது சொல்லியிருந்த அதை தொடர்ந்து ஆரம்பித்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கடன் அப்படின்னு சொல்கிற விஷயத்த ஆக்டிவேட் ஆகி ஏதாவது ஒரு பிரச்சனை, இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா நாளைக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணும்போது வருமானத்தில் அதிகரிப்பு. நான் பொதுவாக எங்ககிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க கிட்ட சொல்லுவேன், 6ஆம் இடம் அதிபதி தசை 8 நடக்குது 12 நடக்குது அப்படின்னா அந்த கிரகத்துக்கு உண்டான அந்த விஷயத்த ஆக்டிவேட் பண்ணுங்க. ஐயோ 6ஆம் இடம் நடக்குதா, நான் வண்டியில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு, நான் போய் ஆக்சிடென்ட் ஆகிக்குமா? அப்படி கிடையாது. நிறைய விஷயங்கள் 6ஆம் இடத்துல இருக்கு. இப்போ நீங்கள் வீட்டிலே இருக்கீங்க அப்படின்னா 6ஆம் இடத்து அதிபதி தசை, வேலைக்கு போங்க, புதுசாக ஒரு வேலைக்கு போங்க. இப்போ வேலைக்கு போகும்போது என்ன அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகாது, நோய் வராது, எதிரி இருக்காது. ஆனால் அந்த இடத்துல வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். அந்த சில சூட்சமம் எல்லா பாவத்தையும் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. அப்போ அந்த 6ஆம் இடத்துல போய் குரு மறைந்தால் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு குரு யாரு? 2, 11 அவங்க வந்து மறைகிறாங்க, அஸ்தங்கமாகறாங்க. இப்போ குடும்பத்துக்கு நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்களை கவனமாக யோசிங்க. யாருக்கிட்டையாவது ஏதாவது கமிட்மெண்ட் சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து கவனமாக செய்ய பாருங்க. ஏன்னா உங்களால் செய்ய முடியாது. அந்த இடத்துல வந்து சூரியனோட இணைவு இருக்கும்போது சில என்ன சொல்றது பிரச்சனைகள் வரும். அப்போ அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாக்கிரதை. அரசு உங்ககிட்ட விஷயத்துல ஏதாவது தலையிடுது
அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களை நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எதிர்ப்புகள் நிறையா இருக்கும், அந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவலி. அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அது மூலிமா உங்களுக்கு வந்து என்ன செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். குடும்பத்துக்காக செலவுகள், ஹார்ட் ஒர்க், ஹெவி ஹார்ட் ஒர்க் போடுறது, இதெல்லாமே நடக்கும். ஸோ 10க்குரிய ஒரு நீசமாக இருக்கும்போது ஓவராலாக அந்த இடத்த வந்து நீசமாகி அழகாக என்ன பண்ணுறாரு, சனியும் பார்க்குறாரு சுக்கிரனை. அப்போ இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வேறு எந்த ப்ராப்ளமும் வராது. இதுவே பெரிய ப்ராப்ளம்ஸ் தான். இதை ஹேண்டில் பண்ணும்போது அந்த இடத்துல பொறுமையை ஆல்ரெடி சனி வீட்டில் இருக்கும், நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பீங்க. ஆனால் அந்த தேவையில்லாத ஓவர் திங்கிங் அதை பண்ண விடாது. ஏன் கும்பத்தில் யார் இருக்காங்க, ராகு இருக்கார், கம்முனே இருக்க விட மாட்டார். வார்த்தைகளில் கவனம் தேவை நான் சொல்லியிருக்கேன். அந்த தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது தவிர்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னா சமாளிச்சுக்கலாம். ஆடி மாத பலன்களா மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கும், யார் யார் என்ன பண்ணணும், உலகளாவிய விஷயங்கள என்ன நடக்கும், நம்ம எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாருக்கெல்லாம் ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது, இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கா, எதன் மூலியமாக இந்த பரிகாரத்தை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னா சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரிய ஒரு கிரகம், இப்போ வந்து உங்களுக்கு வந்து சனி வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனைக்குரியவராக இருக்கார் அப்படின்னா, அவர் வக்கரமாக இருக்காருன்னா அது நல்ல பலன்களை மட்டுமே தரும். இப்போ பொது பலன்களை நான் கேட்டு வந்து அச்சச்சோ நமக்கு இப்படி ஆயிடுமான்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இதெல்லாம் நடக்கும். எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது நீங்கள் சொல்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் நடக்கலை அப்படிம்பாங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் அது பொருந்தும், ஒவ்வொருத்தருக்கு அது பொருந்தாது. அப்போது என்ன பண்ணலாம், சுய ஜாதகத்தை பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா நிறைய வைப்ரேஷன்ஸை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். நியூமராலஜி மூலியமாக, ஏன்னா பிகாஸ் இதெல்லாமே வந்து நான் சொல்கிறதுல பெஸ்ட்டு சொல்யூஷன், வாழ்க்கை ஃபுல்லாக உங்களோட வழி நடத்தும். ஒரு சில நேம் சேஞ்சஸாக இருக்கட்டும், ஃபோன் நம்பர் சேஞ்சஸாக இருக்கட்டும், அப்போ வந்து அந்த நட்சத்திரங்களின் ஆய்வுப்படி அதை நம்ம சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், விதியை மதியால் வென்று நிறைய மாற்றங்கள் மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி, வேலைகளிலும் சரி, செய்யக்கூடிய செயல்பாடுகளும் சரி, நம்ம வந்து அந்த முன்னேற்றத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக நடக்குங்க. ப்ளஸ் நம்மளுடைய கடவுள் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் இவங்கள தான் கும்பிடணும் அப்படின்னாலாம் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம், உங்களுடைய குல தெய்வம். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதம் மாறி பார்ப்பீங்க. நிறைய பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கால்ஸ் வருது. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க, நிறைய ப்ரே பண்ணுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு காரியம் வேணும் அப்படின்னா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான குறியீடுகள் நிறைய இருக்கு. அப்போ நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கும்போது அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் சரி செய்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அதில் நம்ம ஃபேஸ் பண்ணி நடக்கக்கூடிய வழிகளை கண்டிப்பாக நான் காமிப்பேன். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த பரிகாரங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யும்போது நிறைய மாற்றங்கள் வரும்போது நமக்கு புது புது விஷயங்கள் மேலே நம்பிக்கை வரும். அப்போ ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. பிரச்சனை வருது அப்படின்னா அங்கே சொல்யூஷன் இருக்குது. அது எப்படி அந்த பாவக ரீதியாக, ராசிகள் ரீதியாக, ஸோ எதுக்கு அதை கரெக்டாக வந்து ஆப்டாக நம்ம வந்து வாழ்வில் பரிகாரங்கள் செய்தால், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கே போக மாட்டாங்க. நான் மற்ற மதத்தை சொல்கிறேன், நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேங்க, நான் இந்த பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக கண்டிப்பாக மாற்றிக்கலாம். ஸோ வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா ஒருத்தருக்கு 8ஆம் இடம் பாதிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து துப்புரவு தொழிலாளர்கள், க்ளீன் பண்ணுறவங்க, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு 9ஓட கனெக்ட் பண்ணாங்கன்னா நான் வந்து கோவிலில் வேலை செய்கிறவங்களுக்கு, க்ளீன் பண்ணுறவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அந்த கரெக்டாக அந்த காம்பினேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 100 ருபீஸ் 50 ருபீஸ் சாப்பிட வாங்கி கொடுங்க. இது மூலியமாக உங்களுக்கு தீர்வுகள் வரும். இதைத்தான் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும், இல்லை சில பேருக்கு எனக்கு கோவில் தான் வேணும் அப்படின்னா கோவில் பரிகாரங்கள் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து நல்ல வழி கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம். முக்கியமான ஒரு விஷயம், பிரசன்னம் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு இருக்குது. நான் லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 வீட்டை நான் விசிட் பண்ணேன்.
அந்த வீட்டில் முக்கியமானது மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து பிரச்சனைகள் இருக்குது. அப்போது தசாபுக்தி காலங்கள் நமக்கு ஜாதக ரீதியாக நன்றாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் நமக்கு ஒத்து வரல அப்படின்னா, நமக்கு என்ன நல்ல காலங்கள் வந்தாலும் நம்ம செயல்பாடுகளில் சிறிது தாமதங்கள், பிரச்சனைகள், ஓவர் திங்கிங்னால அந்த விஷயங்கள் தடைப்படும். அப்போது வாஸ்துவாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், ஜெம்ஸ்டானாக இருக்கட்டும், நியூமராலஜியாக இருக்கட்டும், எல்லாமே கலந்து அதற்கான பரிகாரத்தையும் வாழ்வியல் பரிகாரத்தையும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக இதற்கான தீர்வுகள் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.